வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா ஆங்கில நாளிதழில் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஏற்கனவே தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த போது அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்பதனை உறுதிப்படுத்தி பேசியிருந்தார். அப்பொழுதே கள்ளக்குறிச்சியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அதிமுக அதிக இடங்களில் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இதுவே அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட பதிலாகத்தான் பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மீண்டும் இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்திருக்கும் பேட்டியிலும் கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய விருப்பத்தை அமித்ஷா தெரியப்படுத்தியிருக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகனும் கூட்டணி விஷயத்தில் அமித்ஷா எடுப்பதே இறுதி முடிவு என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு மீண்டும் பதில் கொடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். அமித்ஷாவின் பேட்டியை முன்வைத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறியிருந்தார். மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.